ஓம் சாந்தி. முரளி டேட் 17/2/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தூய்மை ஆவதற்காக 1 நினைவின் பலம், 2 தண்டனைகளின் விளைவு. நீங்கள் நினைவின் பலத்தினால் தூய்மை ஆகி உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். கேள்வி: தந்தை ஆன்மீக மருத்துவர் உங்களுக்கு எந்த ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளார்? பதில்: எவ்வாறு உலகிய மருத்துவர்கள் நோயாளிகளிடம் உங்களுடைய வியாதி குணமடைந்துவிடும் என்று தைரியம் அளிக்கின்றார்களோ, அவ்வாறே ஆன்மீக மருத்துவரும் கூட, குழந்தைகளே, நீங்கள் மாயையின் வியாதியால் பிடிக்கப்பட்டுள்ளீர்கள், பயப்படாதீர்கள், மருத்துவர் மருந்து தருகின்றார், எனவே இந்த வியாதி அனைத்தும் குணமடைந்துவிடும், அதன் நினைவு அஞ்ஞானத்திலும் கூட வராது என்று தைரியம் கூறுகின்றார். வந்தாலும் கூட நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும், கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு இப்போது சுகமான நாட்கள் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் புரிய வைக்கின்றார். இப்பொழுது தந்தை வந்துவிட்டார் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். எனவே தைரியம் கொடுக்கின்றார். ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் இறைவா வாருங்கள், துக்கத்திலிருந்து விடுவித்து விடுதலை தாருங்கள் என்று எல்லோரும் அழைத்தனர். ஆகவேதான் இன்னும் சிறிது நாட்களே என்று தந்தை தைரியம் ஊட்டுகின்றார். யாருக்காவது வியாதியிலிருந்து குணமடைந்த பின் மீண்டும் வந்தாலும் கூறுகின்றனர், இப்பொழுது சரியாகிவிடும் என்று. குழந்தைகளும் புரிந்து கொள்கின்றனர், இந்த சீச்சி உலகில் இன்னும் சிறிது நாட்களே இருப்போம், பிறகு நாம் புதிய உலகம் சென்று விடுவோம். அதற்காக நாம் தகுதியானவர்களாக ஆக வேண்டும். பிறகு எந்த ஒரு வியாதி போன்றவை நமக்கு தொல்லை தராது. பாபா தைரியம் அளித்து கூறுகின்றார், கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். இதுபோல வேறு யாரும் தைரியம் கொடுக்க முடியாது. நீங்கள் தமோ பிரதானமாகி விட்டீர்கள். இப்போது தந்தை வந்துவிட்டார், மீண்டும் உங்களை சத்தோ பிரதானம் ஆக்குவதற்காக. சிலர் யோக பலத்தினாலும் சிலர் தண்டனை பெறுவதினாலும் இப்போது அனைத்து ஆத்மாக்களும் தூய்மை அடைந்து விடுவார்கள். தண்டனை அடைவதினாலும் பலன் உள்ளது அல்லவா? யார் தண்டனை அடைவதினால் தூய்மை ஆகின்றார்களோ அவர்களுடைய பதவி குறைந்ததாகிவிடும். குழந்தைகள், உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தந்தை கூறுகின்றார், என்னை மனதார நினைவு செய்யுங்கள், உங்களுடைய எல்லா பாவங்களும் பஸ்பமாகிவிடும். நினைவு செய்யவில்லையானால் பாவ சுமை 100 மடங்கு அதிகமாகிவிடும். ஏனென்றால் பாவ ஆத்மாவாகி என்னை நிந்தனை செய்கின்றீர்கள். இவருக்கு ஈஸ்வரன் அசுர நடத்தையை கற்றுத் தருகின்றார் என மனிதர்கள் கூறுவார்கள். ஏற்றம் இரக்கம் இருக்கிறது அல்லவா? குழந்தைகள் தோல்வியும் அடைகின்றனர். நல்ல குழந்தைகள் கூட தோற்று போய் விடுகிறார்கள். இதனால் பாவங்கள் குறைவதே இல்லை. பிறகு அதற்கான விளைவை அனுபவிக்க வேண்டியுள்ளது. இது மிக மோசமான உலகம். இதில் எல்லா விதமான தீயவைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. பாபா வந்து எங்களுக்கு வரும் கால புதிய உலகத்திற்கான வழியை கூறுங்கள் என அழைக்கவும் செய்கின்றனர். பாபாவிற்கு தெரியும், ஒரு பக்கம் பழைய உலகம், மறுபக்கம் புதிய உலகம் வரப்போகிறது. இப்போது நீங்கள் உத்தம புருஷர்களாவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே நீங்கள் செல்ல வேண்டிய வீட்டை தான் நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறியுள்ளார், என்னை நினைவு செய்வதால் உங்களது கரை நீங்கிவிடும். இதற்கு யோக பலம் தேவை, இல்லையேல் தண்டனைதான். ஒவ்வொரு ஆத்மாவும் அவசியம் தூய்மையாக வேண்டும். தூய்மையின்றி யாருமே திரும்பி செல்ல முடியாது. எல்லோருக்கும் அவரவருக்கென நடிப்பின் பாகம் கிடைத்துள்ளது. இது உங்களுடைய கடைசி பிறவி என தந்தை கூறுகின்றார். கலியுகம் என்பதோ சிறிய குழந்தை
போன்றதென மனிதர்கள் கூறுகின்றனர். அப்படியானால் மனிதர்கள் இதைவிடவும் அதிக துக்கம் உடையவர்களாகி விடுவார்கள். இந்த துக்கதாமம் முடிய போகிறது என்பதை சங்கம யுக குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தை தைரியமூட்டுகின்றார், பொறுமையை கொடுக்கின்றார். கல்பத்திற்கு முன்பே தந்தை சொல்லியிருக்கின்றார், மாமேக்கம், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் குறைந்துவிடும். இதற்கு நான் உத்தரவாதம் என்கின்றார். கலியுகத்தின் அழிவு நிச்சயம் மற்றும் சத்தியுகமும் நிச்சயம் வரும் என்பதையும் புரிய வைக்கின்றார். குழந்தைகளுக்கு திருப்தியும் கிடைக்கிறது, நிச்சயமும் இருக்கிறது. ஆனால் நினைவில் நிலைக்க முடியாததால் ஏதாவது ஒரு விக்கர்மம் செய்து விடுகின்றனர். பாபா கோபம் வருகிறது என்று சொல்கிறார்கள். இதையும் கூட ஒரு பூதம் என்று சொல்லப்படுகிறது. இது ராவணனின் ராஜ்யம். 5 பூதங்களும் துக்கம் கொடுக்கின்றன. முன்பு செய்த கணக்கு வழக்குகளை தீர்க்க வேண்டும். யாருக்கு காம விகாரம் தொல்லை தராமல் இருந்ததோ அவர்களுக்கும் கூட இப்போது அந்த வியாதி வெளிப்படுகிறது. முன்பு இது போன்ற தீய எண்ணம் ஒருபோதும் வந்ததே இல்லையே, இப்போது வந்து ஏன் துன்புறுத்துகிறது என்று கூறுகிறார்கள். இப்போது ஞானம் அல்லவா? ஞானம் எல்லா வியாதிகளையும் வெளியேற்றி விடுகிறது. பக்தி எல்லா வியாதிகளையும் வெளியேற்றுவதில்லை. இது மிகவும் அசுத்தமான விகார உலகம். 100% அசுத்தமே உள்ளது. 100% தூய்மையின்மையிலிருந்து பிறகு 100% தூய்மையாக வேண்டும். 100% இழிவிலிருந்து 100% தூய்மையான மேன்மையான உலகமாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகள், உங்களை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காகவே வந்துள்ளேன். என்னை நினைவு செய்யுங்கள், கால சக்கரத்தை சுற்றுங்கள், எவ்வித தீய கர்மங்களும் செய்யாதீர்கள். தேவதைகளிடம் என்னவெல்லாம் குணங்கள் உள்ளனவோ அவற்றை கடைபிடியுங்கள். பாபா ஒருபோதும் கஷ்டத்தை கொடுப்பதில்லை. சில வீடுகளில் கெட்ட ஆத்மாக்கள் உள்ளனர். ஆதலால் நெருப்பை உண்டாக்குகிறது, நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சமயம் மனிதர்கள் அனைவருமே தீயவர்கள்தான். ஸ்தூலமாகவும் கர்மத்தின் விளைவுகள் உண்டாகிறது. ஆத்மா ஒன்று மற்றொன்றிற்கு ஷரீரத்தின் மூலம் துக்கம் தருகிறது. ஷரீரம் இல்லை என்றாலும் துக்கம் தருகிறது. குழந்தைகள் பார்த்துள்ளார்கள், அதற்கு பேய் பிசாசு என்று சொல்கிறார்கள். அது வெண்மையாக நிழல் போன்று காண்பதற்கு தெரிகிறது என்கின்றனர். ஆனால் சரியானபடி நினைவில் வருவதில்லை. நீங்கள் எந்தளவு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவு அவை அனைத்தும் முடிந்துவிடும். இதுவும் கூட கணக்கு வழக்குதான். வீட்டில் குழந்தைகள் சொல்கிறார்கள், தூய்மையாக இருக்க விரும்புகிறோம் என்று. இதை ஆத்மா சொல்கிறது. யாரிடம் ஞானம் இல்லையோ அந்த ஆத்மா சொல்கிறது, தூய்மை ஆகாதே. பிறகு சண்டை ஏற்படுகிறது, எவ்வளவு உபத்திரவம் ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் தூய்மை ஆகி கொண்டுள்ளீர்கள். அவர்களெல்லாம் தூய்மையற்றவர்கள். ஆகவேதான் துக்கம் தருகின்றனர். இருந்தாலும் அவர்களும் ஆத்மாக்களே. அப்படிப்பட்டவர்களுக்கு கெட்ட ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது. ஷரீரம் இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட துக்கம் தருகிறது. ஞானம் எளிதானது. சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். மற்றபடி முக்கியமான விஷயம் தூய்மைதான். இதற்காக தந்தையை மிகுந்த குஷியுடன் நினைவு செய்ய வேண்டும். ராவணனை தீயவன் என்று கூறப்படுகிறது அல்லவா? இந்த சமயம் முழு உலகமுமே தீயதாக உள்ளது. ஒருவர் மற்றவரிடமிருந்து அநேக விதத்தில் துக்கம் அடைகின்றனர். தீங்கானது என்று தூய்மையின்மைக்கு கூறப்படுகிறது. தூய்மையற்ற ஆத்மாக்களிடம் 5 விகாரங்களும் பல விதத்தில் இருக்கின்றன. சிலரிடம் விகாரத்தின் பழக்கம், சிலரிடம் கோபம் கொள்கின்ற பழக்கம், சிலரிடம் தொல்லை ஏற்படுத்தக்கூடிய பழக்கம், வேறு சிலரிடம் நஷ்டம் ஏற்படுத்துகின்ற பழக்கம் முதலானவை உள்ளன. சில பேரிடம் விகாரத்தின் பழக்கம் இருப்பதால், விகாரம் கிடைக்காத காரணத்தால் கோபம் உண்டாகி அதிகமாக அடிக்கவும் கூட செய்கின்றனர்.
அப்போது தந்தை வந்து, ஹே ஆத்மாக்களே, குழந்தைகளே, பொறுமையாக இருங்கள், என்னை நினைவு செய்து கொண்டிருங்கள், மேலும் தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள் என்று தைரியம் கூறுகின்றார். ஆனால் தொழில் எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்வதில்லை. இராணுவத்தில் இருப்பவர்கள் போரிட செல்ல வேண்டியுள்ளது. அப்போது சிவபாபாவின் நினைவில் இருங்கள் என்று கூறப்படுகிறது. கீதையில் உள்ள வார்த்தைகளை எடுத்து கூறி, நாம் போர்க்களத்தில் இறந்துவிட நேரிட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்பதை ஏற்று குஷியோடு போருக்கு செல்கின்றனர். ஆனால் அவ்வாறான விஷயமே கிடையாது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட முடியும் என பாபா சொல்கின்றார். ஒரு சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். அப்போது நிச்சயம் சொர்க்கம் சென்று விடுவீர்கள். இங்கு வருகிறார்கள், பிறகு வெளியேறி தூய்மை இழந்து விடுகின்றனர். இருப்பினும் நிச்சயம் சொர்க்கத்திற்கு வருவார்கள். தண்டனைகள் அனுபவித்து தூய்மையாகி பிறகுதான் சொர்க்கத்திற்கு வருவார்கள். தந்தை இரக்க மனமுடையவர் அல்லவா? எந்த விகாரமும் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் விக்கர்மத்தை வென்றவர்கள் ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் விக்கர்மத்தை வென்றவர்கள். விக்கர்மத்தை வென்ற நம்பர் 1 என்பது பிறகு 2500 வருடங்களுக்கு பின் விக்கர்ம ஆண்டு ஆரம்பமாகிறது. மோகத்தை வென்ற அரசனின் கதை இருக்கிறது அல்லவா? மோகத்தை வென்றவர் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். என்னை மனதார நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும். 2500 வருடங்களில் செய்த பாவங்கள் 50-60 வருடங்களில் உங்களை சத்தோபிரதானமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒருவேளை யோக பலம் இல்லாவிட்டால் வரிசை கிரமத்தில் பின்னுக்கு சென்று விடுவீர்கள். மாலையோ மிக பெரியது. பாரதத்தின் மாலை விசேஷமானது. இதில்தான் அனைத்து விளையாட்டும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நினைவு யாத்திரை மிகவும் முக்கியமானது. எந்த கஷ்டமும் இல்லை. பக்தியில் அநேக மாணவரோடு புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துகிறார்கள். அவர்களெல்லாம் படைக்கப்பட்டவர்கள். அவர்களை நினைவு செய்வதால் எந்த நன்மையும் ஏற்படாது. வேறு யாரையும் நினைவு செய்ய வேண்டாம் என்று தந்தை சொல்கின்றார். முன்பு பக்தி மார்க்கத்தில் வெறுமனே பக்தி மட்டுமே செய்து வந்தீர்கள். இப்போது இந்த கடைசி நேரத்தில் என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார். இதற்கு முன் எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள். இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. மற்ற தொடர்புகளை விட்டுவிட்டு ஒருவரோடு தொடர்பை இணைத்துக் கொள்ளுங்கள். அப்போது யோக அக்னியால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்பமாகிவிடும். நிறைய பாவங்களை செய்தே வந்துள்ளீர்கள். காம வாளை செலுத்தி 1-2 பேருக்கு முதல் இடை கடைசி வரையிலுமே துக்கத்தை கொடுத்து வந்துள்ளீர்கள். இதுவும் நாடகம் அல்லவா? இந்த நாடகம் ஏன் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கேட்க முடியாது. இது ஆரம்பமும் முடிவும் இல்லாத விளையாட்டு. இதில் என்னுடைய பாகமும் உள்ளது. நாடகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, எப்பொழுது முடிவு பெறும், இதையும் கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆத்மாவில் அதன் நடிப்பில் பங்கு நிரப்பப்பட்டுள்ளது. ஆத்மாவின் பதிவு தகட்டில் என்ன பதிவாகியுள்ளதோ அது தேய்ந்து போவதில்லை. ஆத்மா அழிவற்றது. அதிலுள்ள பாகமும் அழிவற்றது. நாடகமும் கூட அழிவில்லாதது என்று கூறப்படுகின்றது. தந்தை மறுபிறவியில் வருவதில்லை. அவரே வந்து அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். படைப்பின் முதல் இடை கடைசி பற்றிய ரகசியத்தை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. தந்தையின் தொழில் ஆத்மாவை பற்றி எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை. இந்த படைப்பின் காலசக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகம். இதில் அனைத்து விதமான மனிதர்களும் உத்தம புருஷர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றனர். சாந்தி தாமத்தில் எல்லா ஆத்மாக்களும் தூய்மையான உத்தமமானவர்கள் ஆகின்றனர். சாந்தி தாமம் தூய்மையானது. புதிய உலகிலும் தூய்மையானவர்கள் உள்ளனர்.
அங்கே அமைதி மட்டுமே உள்ளது. பிறகு ஷரீரம் கிடைத்து பாகத்தை நடிக்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குண்டான நடிப்பின் பாகம் கிடைத்துள்ளது என்று நமக்கு தெரியும். அது நம்முடைய வீடு. அமைதியில் இருப்போம். இங்கு பாகத்தை நடிக்கின்றோம். பக்தி மார்க்கத்தில் என் ஒருவனின் பூஜை மட்டுமே செய்தீர்கள். துக்கம் இல்லாமல் இருந்தீர்கள். இப்பொழுது பலரின் பக்தியில் வந்ததினால் துக்கம் உடையவர்களாகி விட்டீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்போது தந்தை சொல்கின்றார், தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள். பிறகு அசுர குணங்கள் ஏன்? தந்தையை அழைத்ததே எங்களை தூய்மையாக்குங்கள் என்பதற்குத்தான். பிறகு ஏன் தூய்மையை இழந்தவராகிறீர்கள்? இதில் முக்கியமான விஷயம் காமத்தை அவசியம் வெற்றி அடைவது. அப்போதுதான் உலகை வென்றவர்கள் ஆவீர்கள். மனிதர்கள் பகவானுக்காக தாங்களே பூஜைக்குரியவர்கள், தாங்களே பூஜாரி என்று சொல்கிறார்கள். அவரை கீழே அல்லவா கொண்டு வந்து விடுகிறீர்கள். இவ்வாறெல்லாம் பாவங்கள் செய்து செய்தே மிக பெரிய விகார உலகமாகி விட்டது. கருட புராணத்தில் மிக பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது. அங்கே தேள் தன் விஷ கொடுக்கால் அனைவரையும் கடித்துக் கொண்டே இருக்கிறது. சாஸ்திரங்களில் என்னவெல்லாமே காண்பித்து விட்டார்கள். இதை கூட தந்தை இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்திற்கானவை என்று புரிய வைத்துள்ளார். இவர்களில் யாருமே என்னுடன் சந்திப்பதில்லை. மேலும் மேலும் தமோ பிரதானமாகின்றனர். ஆகவேதான் என்னை அழைக்கிறார்கள், வந்து தூய்மையாக்குங்கள் என்று. ஆக தூய்மையற்றவர்களாக உள்ளனர் அல்லவா? மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. யார் நிச்சய புத்தி உள்ளவர்களோ அவர்கள்தான் வெற்றி அடைகிறார்கள். ராவணனை வெற்றியடைந்து ராமராஜ்யத்திற்கு வருகின்றனர். காமத்தை வெற்றி கொள்ளுங்கள், இதனால் தான் சச்சரவுகள் ஏற்படுகிறது. அமிர்தத்தை தவிர்த்துவிட்டு விஷத்தை ஏன் அருந்துகிறீர்கள் என்று பாடுகின்றனர். அமிர்தம் என்ற பெயரை கேட்டு பசு வாயிலிருந்து அமிர்தம் வெளிவருகிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். அட, கங்கை நீரை அமிர்தம் என்று சொல்லப்படுவதில்லை. இது ஞான அமிர்தத்தின் விஷயம். மாதர்கள் கணவனின் காலை கழுவிய நீரை குடிக்கிறார்கள். அதையும் கூட அமிர்தம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை அமிர்தம் என்றால் வைரத்திற்கு சமமாக ஆகுங்களேன். தந்தை ஞானம் கூறுகின்றார், இதனால் வைரம் போல் ஆகின்றீர்கள். தண்ணீரின் விஷயத்தை எவ்வளவு பிரபலமாக்கி விட்டார்கள். நீங்கள் ஞான அமிர்தம் அருந்துகிறீர்கள், அவர்கள் தண்ணீரை அருந்துகிறார்கள். பிராமணர்கள் உங்களை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கௌரவர்கள், பாண்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாண்டவர்களை பிராமணர்கள் என்று புரிந்து கொள்ளவில்லை. பாண்டவர்கள் பிராமணர்கள் என்பது போன்ற வார்த்தை கீதையில் இல்லை. தந்தை சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றார். சாஸ்திரங்களில் என்ன படித்தீர்களோ, நான் என்ன கூறுகின்றேனோ அவற்றை தீர்மானியுங்கள் என்று கூறுகின்றார். முன்பு நாம் என்ன கேட்டோமோ அவை தவறானவை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது சரியானவற்றை கேட்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் சீதாக்கள், அதாவது பக்தைகள். பக்தியின் பலனை தருபவர் ராம் எனப்படுகின்ற பகவான். உங்களுக்கு பலனை தருவதற்காக வந்துள்ளேன் என்று சொல்கின்றார். சொர்க்கத்தில் நாம் அளவில்லாத சுகம் அனுபவிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். அங்கே அமைதி கிடைக்கிறது அல்லவா? அந்த உலகில் சுகம், சாந்தி, தூய்மை அனைத்தும் உள்ளது. எப்போது உலகத்தில் ஒரே தர்மம் மட்டுமே இருந்ததோ அப்போதுதான் அமைதி இருந்தது என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள். என்றாலும் கூட புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். பிற்காலத்தில் நிறைய பேர் வருவார்கள். வேறெங்கே போவார்கள்? இது ஒரே ஒரு கடைதான் உள்ளது. கடைக்காரரிடம் பொருள் நன்றாக இருந்தால் விலையும் ஒரே விலையாகத்தான் இருக்கும். இது சிவபாபாவின் கடை. அவர் நிராகாரர். பிரம்மாவும் அவசியம் தேவை. நாம் தான் பிரம்மா குமார், குமாரி என சொல்கின்றோம். சிவகுமார் என சொல்வதில்லை தானே? பிராமணனும் அவசியம் தேவை. பிராமணன் ஆகாமல் எப்படி தேவதையாக ஆவீர்கள்?
நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தேவதைகளின் குணங்கள் என்னவோ அவற்றை தானும் கடைபிடிக்க வேண்டும். உள்ளுக்குள் என்னென்ன தீய பழக்கங்கள் உள்ளனவோ, கோபம் முதலான பழக்கங்கள் உள்ளனவோ அவற்றை விட்டுவிட வேண்டும். விக்கர்மத்தை வெற்றி பெற வேண்டும். எனவே இனி எந்த ஒரு தீய செயல்களையும் செய்யக்கூடாது. இரண்டாவது, வைரத்திற்கு சமமாக மேன்மையானவர்களாவதற்கு ஞான அமிர்தத்தை தானும் பருகி மற்றவர்களையும் பருக செய்ய வேண்டும். காம விகாரத்தின் மீது முழுமையாக வெற்றி பெற வேண்டும். தன்னை சத்தோபிரதானமானவராக மாற்றிக்கொள்ள வேண்டும். நினைவு பலத்தினால் பழைய கணக்கு வழக்குகள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். வரதானம், புத்தியை எனது என்ற சுழற்சியில் இருந்து விலக்கி குழப்பங்களில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பற்றற்றவராக, ட்ரஸ்டியாக ஆகுங்கள். விளக்கம், எப்பொழுது புத்தி ஏதாவது ஒரு குழப்பத்தில் வருகிறதோ அப்பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு எனது என்பது உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். எங்கே என்னுடையது என்பது வந்துவிட்டதோ அங்கே புத்தி திரும்பி விடுகிறது. கிரகஸ்தியாகி யோசிப்பதால் குழப்பம் ஏற்படுகிறது. ஆகையினால் முற்றிலுமாக பற்றற்றவராக, ட்ரஸ்டியாக ஆகிவிடுங்கள். இந்த எனது என்பது எனது பெயர் கெட்டுவிடும், எனக்கு நிந்தனை ஏற்படும். இவ்வாறு யோசிப்பதுதான் குழப்பம் அடைவது. பிறகு எந்தளவு சிக்கலை சரி செய்ய முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு குழப்பம் அடைந்து கொண்டே செல்வீர்கள். ஆகையினால் ட்ரஸ்டியாகி இந்த குழப்பங்களில் இருந்து விடுபட்டு விடுங்கள். பகவானுடைய குழந்தைகள் ஒரு பொழுதும் குழப்பத்தில் வர முடியாது. ஸ்லோகன், பெரிய தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். ஆகையினால் உள்ளத்தை சிறியதாக்காதீர்கள். சிறிய விஷயங்களை பார்த்து பயப்படாதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.